வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அரிசி லட்டு. நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியில் லட்டு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக அண்ட் சாஃப்டாக நம்ம லட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருள்: 1 கப் புழுங்கலரிசி, 1 கப் சீனி, எந்த கப்பால் அழைக்கிங்களோ அதே கப்புக்கு அரை கப் திருவண்ண தேங்காய், அதில் முந்திரி, ஏலக்காய். வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடேறியும் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டுச்சு, அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் பதம் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க அரிசியை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நம்மளுக்கு பொரிஞ்சு வரும். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், எல்லா பக்கமும் ஒன்போல் நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. கறியை விட்டுறக்கூடாது. இந்த நேரம் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நமக்கு நல்லா ஆறணும். இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப் தேங்காவை ஈரப்பதம் இல்லாமல் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஈரப்பதம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது இப்போ ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். அது கூட அந்த 3 ஏலக்காயும் திரிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரிசியை திரிச்சாச்சு. அரிசி வந்து இந்த மாதிரி பரப்பரன்னு தான் இருக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சீனியை போட்டுக்கலாம். அது கூட இப்போ 1 கப் தண்ணி எடுத்துக்கலாம். எந்த கப்பால் அளந்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப் தண்ணி. சீனி இப்போ நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அரிசியை உள்ள போட்டுக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. விடும் அது டக்குன்னு அது கட்டியாயிரும். இப்போ நம்ம தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சு அந்த 1 ஸ்பூன் நெய்யை போட்டுக்கிடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிண்டிட்டு நம்ம அதை ஆற வச்சுக்கலாம். பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா நம்மளுக்கு கெட்டித்தன்மை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இது கொஞ்சம் ஆறணும். அதாவது கை பொறுக்கிற சூடு வரைக்கணும். அப்போ அதெல்லாம் நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்க முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் எடுத்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அவ்வளோத்தையும் லட்டு பிடிச்சி எடுத்தாச்சு. அரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தா யாரும் அரிசி லட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலும் சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.